மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் இவங்களோட இஷ்யூவில் நேற்று குறைசி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. ஸோ இந்த வீடியோவில் எப்படி ரங்கராஜ் ஜாய்ட்டு வீடியோ காலில் பேசினாரோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அவரும் பேசி காமிச்சிருப்பாரு. ஓய் எந்தா செய்யின இந்த வீடியோவை கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா செம வைரல் ஆயிடுச்சு. அண்ட் இந்த வீடியோ கீழே ரங்கராஜ் கமெண்ட்டும் பண்ணியிருப்பாரு, குரேசி உனக்கு ரொமான்ஸ் பத்தல, 2 வாரம் என் கூட கிளாஸுக்கு வா, நான் உனக்கு ரொமான்ஸ் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு. இந்த வீடியோ பார்த்து டென்ஷனான ஜாய் கோமா ஒரு ஸ்டோரியும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு தெரியல, பொண்ணுங்களை ஏமாத்துற எல்லா பசங்களும் ஒய் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி தான் சொல்றாங்க அப்படின்ட்டு. ஸோ மாதம்பட்டி ரங்கராஜை மட்டும் இல்லாமல் குரேசியும் சீட்டுன்னு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாய் ஸ்டோரி போட்டாங்க. ஸோ இதுக்கு அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜோட கமெண்ட்டுக்கு குரேசி என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான், டூப்ளிகேட் தான் சொல்லிட்டு மாசா ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம் வருதுன்னா, நீங்க டூப்ளிகேட் தான், ஸ்ருதி மட்டும் தான் ஒரிஜினல்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அர்த்தம் வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜாய் அவங்களோட அடுத்த ஸ்டோரியில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, பொண்ணுங்களை ஏமாத்துற பசங்களை கண்டிப்பாக கடவுள் சும்மா விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ஃபேன்ஸ் எல்லா பேருமே என்ன கேட்டுட்டு வராங்கன்னா, அப்போ ஸ்ருதியும் பொண்ணு தான், ஸ்ருதியை நீங்க ஏமாத்துனீங்க, உங்களை மட்டும் கடவுள் சும்மா விட்டுருப்பாரான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு வராங்க. ஜாய் இந்த இடத்துல ஸ்ருதியை கம்ப்ளீட்டாக மறந்த மாதிரி தெரியுது. ஸோ ரங்கராஜ் அண்ட் அவங்க 2 பேருமே சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஸ்ருதியை சீட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ ரங்கராஜ் அண்ட் மற்ற பசங்களை ஜாய் சீட்டுன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸால பொறுத்துக்க முடியல.